இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ நீ உண்மையிலே ரகுராம் பையனா? ஆமாங்க. நான் எங்க இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறேன்? சரி, உன்னை பத்தி விளக்கமா சொல்லு. அம்மா இறந்த பின்னாடி குழந்தையா என்ன ஆசிரமத்துல சேர்த்து விட்டாரு போல. நான் வளர்ந்து சில தப்பெல்லாம் பண்ணி சீர்திருத்த பள்ளியில இருந்து 18 வயசுல ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். அதான் எங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். இத்தனை வருஷமா தப்பான வழியில போயிட்டேன். இனிமேலாவது ரகுராமோட புள்ளன்னு தான் நான் வாழணும். நான் தான் அவருடைய வாரிசு. எனக்கு அவர் தர வேண்டிய சொத்தை தரணும். இனிமே நான் ரகுராமோட வாரிசாதான் வாழணும்னு வந்திருக்கேன். அண்ணே. சரிப்பா, சரிப்பா. வந்து இப்படி உட்காரு, உட்காரு. உட்காரு, இதை வந்துடு. அண்ணே, கடவுளா பார்த்துதான் இவனை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ரகுராம் நம்ம கிட்ட வசமா சிக்கிக்கிட்டான். ஆமாமா. ஆனா நீ அந்த பையனை அரைஞ்சதும் நானே ஆடி போயிட்டேன். நீ ரகுராம எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கன்னு நீ அவனுக்கு கொடுத்த அறைய வச்சே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ரகுராம் ஏதோ வசமா சிக்கிக்கிட்டதா சொன்ன. இப்ப சொல்லு, நாம என்ன பண்ண போறோம்? அண்ணே, சின்ன கூட அந்த ரகுராம் தப்பு பண்ணிருப்பாருன்னு என்னால நம்ப முடியல. ஆனா அந்த ஆளை வெட்டி வீழ்த்துறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. இவனை விட்டுடவே கூடாதுன்னு. அண்ணே வாங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு தம்பி, இப்போ நீ அவர் வீட்டுக்கு போய் நீதான் அவருடைய புள்ளன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். அவரை பத்தி கேட்டதும் வெளியால் நானே உன்னை அடிச்சேன். அப்போ அவங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்னை சும்மா விடுவாங்களா? உன்னை அடிச்சு கொன்னுடுவாங்க. அதனால நான் சொல்றபடி நீ கேட்டா நான் உனக்கு ரகுராமுடைய வாரிசுங்கிற அந்தஸ்தையும் அவருடைய சொத்துல இருக்கிற உரிமையும் நான் வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? மேடம், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும் போது நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போறேன்? நான் இங்க வரும்போதே அப்பாவை பத்தி நல்லா விசாரிச்சேன். நீங்க சொல்ற மாதிரி அவரை தனியால இருக்கிறது சாத்தியம் இல்ல. உங்களோட இருக்கிறது தான் எனக்கு சேஃப். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன்.